கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்க கேட்போம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் ஆம். விளங்குச்சு? எத்தனை பேருக்கு விளங்குச்சு? மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் ஆம். ஹல்லேலூயா. விளங்குச்சா? மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் போதித்த மாதிரி யாருமே போதிக்கல. அவர் சொன்ன சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கை கொள்ளும் போது, அவர் சொன்ன வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தும் போது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே மிகுந்த சமாதானம், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே மிகுந்த சமாதானம், நம்முடைய பொது வாழ்க்கையிலே மிகுந்த சமாதானம் உண்டாகும். அது உண்டாகும், அது நமக்குள்ளே இருந்து அது வெளிப்படும். எனவே அவருடைய வார்த்தையை நாம் கவனித்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்னைக்கு அநேகருக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனதில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனதில்லை. எனவே பிரியமானவர்களே, விசுவாசம் கீழ்ப்படிதலினால் கிரியை செய்கிறது. விசுவாசம் கீழ்ப்படிதலினால் கிரியை செய்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். சரியா? எதை விசுவாசிக்கிறோமோ அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையில இயேசு சொன்ன அந்த வார்த்தை எப்படி? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். என்ன வாசல் சொல்லுங்க? இடுக்கமான வாசல். ஆண்டவர் பேசினது விரிவான வாசல் அல்ல. இன்னைக்கு மனிதர்கள் விரும்புகிறது விரிவான வாசல், விசாலமான வழி, இவைகளை ஜனங்கள் விரும்புகிறார்கள். இயேசு பேசினதோ இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். நீங்க பாருங்க, நிறைய பேர் அநேகர் பிரவேசிக்கிற வழியிலே போக விரும்புகிறார்களே அல்லாமல் சிலர் போகிற ஜீவனுக்கு போகிற இடுக்கமான வாசலை தேர்ந்தெடுக்கிறவர்கள் மிகவும் குறைவு, மிக மிக குறைவு. நீங்களும் நானும் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? நீங்களும் நானும் எதை முன்வைக்க வேண்டும்? இடுக்கமான வாசல். என்ன வாசல் சொல்லுங்க? என்ன வாசல்? என்ன வாசல்? இடுக்கமான வாசல். பாருங்க, அந்த இடுக்கமான வாசல் என்ன தெரியுமா? 14ஆம் வசனம், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் தான். பாருங்க, அந்த சிலரில் ஒருவராய் இருக்க விரும்புகிறீர்களா அல்லது அந்த பெருக்கமான கூட்டத்திலே நீங்கள் இருக்க விரும்புகிறீர்களா? நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை தெரிந்தெடுப்போம்? ஒரு விசாலமான வழி ஒன்று வருகிறது, ஒரு இடுக்கமான வழி ஒன்று வருகிறது. நாம் எதை தேர்ந்தெடுப்போம்? பிரியமானவர்களே, ஆனால் இடுக்கமான வழி, ஜீவனுக்கு இடுக்கமான வாசல், நெருக்கம் இடுக்கம், இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதில் நடக்கிறவர்கள் சிலர் என்று எழுதப்படவில்லை, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். எனவே அது கண்டுபிடித்தால் மட்டுமே தான் அது நடக்க முடியும். சும்மா அதில் நடந்துட முடியாது.
எனவே அப்போ அது யார் கண்டுபிடிக்க முடியும்னா, அதை தேடினால் மட்டுமே அது கண்டுபிடிக்க முடியும். தேடாதவனுக்கு இந்த ஜீவனுக்கு போகிற வாசல் தெரியாது. இந்த ஜீவனுக்கு போகிற வாசல் கிடையாது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எதன் வழியாய் பிரவேசிக்க விரும்புகிறோம்? விசாலமான வழியா, இடுக்கமான வழியா, நெருக்கமான வழியா? யோசித்து பாருங்க. அப்ப அதுதான் என்னது? அதுதான் என்ன எப்படிப்பட்டது? மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். முதல்ல நீ செய். இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பு இருக்கே தவிர நான் என்ன செய்யணும் அப்படின்னு யாரும் யோசிக்கிறது கிடையாது. எனக்கு என்ன செய்ய வேண்டும், எனக்கு என்ன செய்ய வேண்டும், எனக்கு என்ன செய்யப்படும், எனக்கு என்ன கிடைக்கும். இதுவே யூதாஸ் காரியத்தினுடைய ஆவியதான். இயேசுவை காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள், எனக்கு என்ன கிடைக்கும். நீங்க எதிர்பார்ப்பீர்களானால் நீங்கள் யாருடைய ஆவியை உடையவர்களாய் இருக்கிறீர்கள்? யூதாஸ் காரியத்தினுடைய ஆவியை உடையவர்களாய் இருக்கிறீர்கள். எனவே நாம் இந்த இடத்திலிருந்து மாறி எங்க வந்துடணும்? நான் என்ன செய்ய வேண்டும்? நான் இது என்ன பாதை? இடுக்கமான பாதை. ஏன்னாட்டா நம்ம ஒரு காலத்துல எப்படி வாழ்ந்துட்டோம்? எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன செய்யும் அப்படின்னே வாழ்ந்துட்டோம். ஏன்னா சிறு பிள்ளை முதல் பிறந்த பிள்ளை இருக்கிற காலத்திலிருந்து அது வயது வர வரைக்கும் அதுக்கு தான் தாய் எல்லா பணிவிடையும் செய்கிறா. அது ஒண்ணுமே செய்யாது. ஆயிருந்தா கழுவுறா, குளிப்பாட்டுறா, சாப்பாடு ஊட்டுறா, தண்ணி கொடுக்குறா, எல்லாமே செஞ்சுட்டே இருக்கா. அப்படியே செய்ய 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 அந்த பிள்ளைக்கு அதே மைண்ட் செட் வந்துடுது. அப்போ இதுதான் போல வாழ்க்கை. எல்லாரும் நமக்கு என்ன செய்வாங்க? உதவி செய்வாங்க. எல்லாரும் நாம அப்படியே அலையணும், நாம அப்படியே வாழணும். அது வாழ்க்கை அல்ல. அது ஒரு கட்டத்தினுடைய வாழ்க்கை தான். அது ஒரு சந்தர்ப்பத்தினுடைய வாழ்க்கை தான். பிரியமானவர்களே, அதே வாழ்க்கை கடைசி வரைக்கும் கிடையாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில குழந்தை பருவம், அடுத்து இளமை பருவம், அடுத்து முதுமையான பருவம், இப்படி ஒவ்வொரு பருவங்களாய் நாம் கடந்து செல்கிறோம். அப்போ நாம் எந்த பருவத்தில் இருக்கிறோம், நாம் என்ன நிலையில் இருக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில? பிரியமானவர்களே, எனக்கு என்ன கிடைக்கும் என்ற நிலையில நாம் மனித குடும்பத்துல, எப்படி சபையில, வேலை ஸ்தலத்துல, இப்படி எங்க போனாலும் எனக்கு என்ன கிடைக்கும் அதை விட்டுட்டு நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசுதான் கேட்டார், பிதாவே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? இந்த கேள்வியை நீங்கள் கேட்பீர்களானால் தேவனிடத்துல, ஆண்டவரே எனக்கு யார் என்ன செய்ய வேண்டும் என்பதை விட்டுவிட்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் உங்கள் குடும்பத்திலேயோ, வீட்டிலேயோ, வேலை ஸ்தலத்திலேயோ, சபையிலேயோ கேட்பீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் பாக்கியவான்கள். சும்மாயே அலையப்படாது. யாரும் என்ன சொன்னா செய்வோம், இல்லாட்ட இருப்போம். நான் என்ன செய்யணும், என்ன செய்யணும் கேட்கணும். வீட்டில் நான் என்ன செய்யணும், எனக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னு கேட்கணும். பிரியமானவர்களே, அதைத்தான் இயேசு, இது ஜீவனுக்கு போகிற வாசல், இடுக்கமான வாசல், நெருக்கமான வழி. ஆனா இந்த வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், இந்த வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். பிரியமானவர்களே, இதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். லூக்கா 6:31 வாசிங்க. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும். அங்க என்ன பார்த்தோம்? என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும். நல்ல கவனிங்க. என்ன செய்யணும் மாத்திரம் இல்ல, அது எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. பாருங்க, அப்போ பாவிகளுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அவர்கள் வாழ்க்கை இந்த பூமியில வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களும் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ நீங்க அப்படியே வாழ்ந்தீங்கன்னு சொன்னா
உங்களுக்கு நன்மை செஞ்சவங்களுக்கு மட்டும் நன்மை. இப்படியே உங்களை பாராட்டணும், நீ பாராட்டணும்னு எதிர்பார்க்கீங்க. பாராட்டணும்னு எதிர்பார்த்தோன்னே உங்களை பாராட்டினவங்கள திரும்ப என்ன செய்றீங்க? பாராட்டுறீங்க. உங்களுக்கு உங்களுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தா நீங்களும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க. உங்களை கனம் பண்ணா நீங்களும் ஆனா அது தேவனுடைய வாழ்க்கை அல்ல, அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு நமக்கு கொடுத்திருக்கிற பாதை இடுக்கமான பாதை, நெருக்கமான பாதை அப்படின்னு சொல்லி, அது யாருக்கு தெரியுமா? தன் சுயத்தை மையமாய் தன் சுயத்தை கொழுக்க பண்ணினவருக்கு தான் அது இடுக்கமான வாழ்க்கை. கரெக்டா? எந்த மனுஷன் தன் சுயத்தை கொழுக்க பண்ணுகிறானோ அவனுக்கு அது இடுக்கமான பாதை. ஆனா இயேசுவுக்கு அது இடுக்கமான பாதை அல்ல. நம்ம எல்லாருக்கும் இடுக்கமான பாதையா இருக்கலாம், ஆனா இயேசுவுக்கு அது இடுக்கமான பாதை அல்ல, நெருக்கமான பாதை அல்ல. ஆனா ஆண்டவர் விரும்புகிறது, இயேசுவை பின்பற்றினால் நாம் எந்த பாதையில சென்றாக வேண்டும்? இடுக்கமான பாதையில் தான் செய்தாக வேண்டும். அந்த இடுக்கமான பாதை என்ன? எதிர்பார்ப்பில்லாத, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற ஒரு வாழ்க்கை. நான் என்ன செய்ய வேண்டும் என்று குடும்பத்திலையும் சரி, வீட்டிலையும் சரி, எங்க போனாலும் சரி, எனக்கு என்ன வேலை இருக்கு, நான் என்ன செய்யணும், அதை எப்படி செய்யணும், நான் என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும். அப்போ செய்ய வேண்டிய பிரகாரமே செய்தால்தான் அது அங்கீகரிக்கப்படும் ஆண்டவருக்கு. சரியா? ஆண்டவருக்கு என்று ஒரு காரியத்தை நாம் செய்தால் கூட அதை செய்ய வேண்டிய பிரகாரமாய் செய்தால்தான் அது அங்கீகரிக்கப்படும். அதனாலதான் அவர் சொன்னாரு, நீ காணிக்கப்படும் போது ஒப்புரவாயிட்டு போடு. நீ எவ்வளவு போடுதுங்கிறது காரியம் இல்ல, ஒப்புரவாயிட்டு காணிக்க போடு. பாருங்க, நீ எப்படி காணிக்க போடணும்னு சொல்றாரு, நீ எப்படி ஜெபிக்கணும்னு சொல்றாரு, நீ எப்படி வாழணும்னு சொல்றாரு. எதுவுமே தெரியாம போனா, பிரியமானவர்களே, நாம் இயேசுவோடு வாழ்கிறோம் என்று சொல்லி நாம் நரகத்துக்கு போய்விட முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கிறது, இதெல்லாம் யோசிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே பிரியமானவர்களே, யோவான் 13ஆம் அதிகாரத்துல இயேசு ஒரு காரியத்தை செய்ததை நாம் பார்க்க முடியும். பதிமூன்றாம் அதிகாரம் 1, 2, 3, 4 வரைக்கும் படிங்க பார்ப்போம். 5 வரைக்கும் படிங்க பார்ப்போம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு, அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து, போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு, பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். பாருங்க, இயேசு என்ன செஞ்சாரு? பஸ்கா பண்டிகை, எல்லாரும் ஜனங்கள் கொண்டாட்டத்தில் இருக்காங்க. எல்லாரும் பஸ்கா பண்டிகையை கொண்டாடி ஆட்டை அடித்து புசித்து அவங்க அந்த பண்டிகை பாவ மன்னிப்பின் பண்டிகையை கொண்டாடும்படி, பரிசுத்தமாக்கப்படுதலின் பண்டிகையை கொண்டாடும்படி அவர்கள் அங்கே திரளாய் அதற்கான திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா இயேசு அவருடைய சிந்தையில வேற ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அவருடைய சிந்தையில ஒரு திட்டம் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? பிதாவினிடத்திலிருந்து வந்தது, இப்ப நான் எங்க போறேன்? பிதாவினிடத்து போறேன், சாக போல. பிதாவிட்டு வந்தேன், பிதாவுக்கு போறேன். அடுத்து, இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். பாருங்க, அவர் அன்பை எதிர்பார்க்கவில்லை, என்ன செய்தாரு? அன்பு கூர்ந்தார், அன்பு வைத்தார். நாமெல்லாம் என்ன செய்யறோம்? அன்பை எதிர்பார்க்கிறோம். அதனாலதான் ஏமாற்றம். ஆனா ஆண்டவர் அன்பை கொடுக்கிறதுல இருந்தார், அன்பை
கொடுக்கிறதில் இருந்தார். அன்பை எதிர்பார்ப்பதில்லை. யாரெல்லாம் அன்பை எதிர்பார்க்கிறார்களோ அவர்கள் ஏமாந்து நிற்பார்கள். யாரெல்லாம் அன்பை கொடுக்கிறார்களோ அவர்கள் ஜெயித்து நிற்பார்கள். அவர்கள் ஜெயித்து நிற்பார்கள். நீ ஜெயிக்கணுமா? அன்பை கொடு. நீ தோற்க வேண்டும் என்றால் அன்பை எதிர்பார். நீ தோக்க போறேன்னா நீ அன்பை எதிர்பார். நீ ஜெயிக்கணும்னா அன்பை கொடு. அன்பு இந்த உலகத்துல தரக்கூடிய அன்பெல்லாம் அன்பே கிடையாது. முதல்ல அதை புரிந்து கொள். உலகத்துல இருக்கிற அன்பெல்லாம் அன்பே கிடையாது. அன்புன்னு ஒன்று சொன்னா கடவுள்கிட்ட மட்டும்தான் உண்டு. மற்ற எதெல்லாம் சுயநலம் உள்ள அன்பு. தேவனிடத்தில் இருக்கிற அன்பு மட்டும்தான் அது உண்மையான அன்பு. பிரியமானவர்களே, தாயிட்ட கூட பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய அன்பு அது சுயநலமான அன்பு தான். அதனால தான் சொன்னார், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன காரியம். தகப்பனுக்கும் தாய்க்கும் இருக்கக்கூடிய அன்பு கூட எப்படிப்பட்ட அன்பு தான்? அது சுயநலமான அன்பு தான். அது ஒரு லெவலுக்கு தான் வரும், அதுக்கு மேல அது வராது. பிரியமானவர்களே, எனவே கிறிஸ்துவனுடைய அன்பு உன்னை நித்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இந்த உலகத்திலையும் உன்னை பாதுகாக்கிறதா இருக்கும். எனவே நாம் ஏமாறாமல் இருக்கணும்னா, உன் வாழ்க்கை ஏமாற்றப்படாமல் இருக்கணும்னா நீ அன்பு கூர்ந்ததிலே வளர வேண்டும். நீ அன்பு கூறுவதிலே பெருக வேண்டும். நீ அன்பை எதிர்பார்த்தால் ஏமாற்றப்படுவாய். நீ அன்பை கொடுக்கிறவனா இருந்தால் அடுத்தவர்கள் உன்னை கனம் பண்ணுவார்கள், உன்னை மதிப்பார்கள். உனக்கு நீ விரும்புகிற காரியத்திற்கு மேலான வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையிலே அமைந்திருக்கும். எனவே பிரியமானவர்களே, நாம் எதை எதிர்பார்க்கிறோம் என்பதல்ல, நாம் எதை கொடுக்கிறோம் என்பதுதான் தேவன் பார்க்கிறார். இயேசுனுடைய பாதத்தில் போய் அமர்ந்திருந்து அவருக்கு ஒன்றை செய்தாள். அவருக்கு பாவ மன்னிப்பு பெற்றிருந்தாள், அதனால செய்தாள். எனவே நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை பின்பற்றுவோமானால் இந்த இடுக்கமான பாதை, ஏன் தெரியுமா? மனுஷனுக்கு அது இடுக்கமான பாதை, ஆனா தேவனுக்கு அது என்ன பாதை இல்ல? இடுக்கமான பாதை அல்ல. இயேசுவுக்கு அது இடுக்கமான பாதை அல்ல. தேவனுடைய குமாரனுக்கு அது இடுக்கமான பாதை அல்ல. லூக்காவின் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் படிய. லூக்கா 22:32. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். என்னது? நீ குணப்பட்ட பின்பு, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஸ்திரப்படுத்து. பாருங்க, இப்போ இயேசு சொன்னார். யாருக்கு சொன்னாரு? இப்போ விசுவாசம் எதை உண்டாக்குகிறது? குணம். உனக்கு குணமாற்றத்தை உண்டாக்குகிறது. கரெக்டா? விசுவாசம் உன்கிட்ட எதை மாற்றத்தை உண்டாக்குது? குணமாற்றம் இல்லாத விசுவாசம் என்ன கிடையாது? விசுவாசமே கிடையாது. எனவே இடுக்கமான வாசல்ல எவன் வர்றானோ அவனுக்கு என்ன நடக்கும்? குணமாற்றம் நடக்கும். குணமாற்றம் நடக்கும். அப்போ நம்முடைய குணம் மாற வேண்டும். பேதுனுடைய குணமே மாறணும் அப்படின்னு இயேசு சொன்னார். பேதுனுடைய குணம் மாறின பிறகுதான் ஊழியமே என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கையில குணம் மாறாமல், நம்முடைய சுயம் மாறாமல் நாம் எதையுமே செய்ய முடியவே முடியாது. பிரியமானவர்களே, யூதாஸ் காரியத்துக்கு சொன்னாரா நீ குணப்படுன்னு? சொன்னாரா? சொல்லல. நல்லா கவனிச்சுக்கோங்க. யூதாஸ் காரியத்துக்காண்டி ஜெபம் பண்ணல. யூதாஸ் காரியத்துக்காண்டி இயேசு என்ன செய்யல? ஜெபம் பண்ணல. ஏன்னா அவன் அங்க போயிட்டான். யோவான் 13ஆம் அதிகாரத்திலே அவன் இயேசுவை விட்டு போய்விட்டான். அப்போ இயேசுவின் ஜெபம் யாருக்காக மட்டும்தான்? 11 சீஷர்களுக்காகவும் இன்றைக்கு என் குணம் மாற வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்காகவும் மட்டும்தான் அவர் ஜெபித்திருக்கிறார். மற்ற யாருக்கும் இந்த ஜெபம் வேலை செய்யாது. பிரியமானவர்களே, எத்தனை பேருக்கு குணம் மாறணும்? கையை தூக்குங்க அப்போ. ஏன் குணம் மாறணும்? சத்தம் போல ஏற்றணும். அப்படியானால் நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. அப்போ உன் குணமாற்றம் எதுக்கு? மற்றவர்களை ஸ்திரப்படுத்துவதற்கு தான் அவன் குணமாற்றம். சரியா? மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு குணமாற்றம் தேவையில்லை. மற்றவர்களை குணமாக்குவதற்கு உனக்கு சுகம் தேவையா இருக்கிறது. இதுக்குத்தான் விசுவாசம் வேலை செய்கிறது. பிரியமானவர்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு குணம் மாறணும், எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் மாறணும். நான் ஒவ்வொரு நாளும் மாறணும். ஒவ்வொரு நாளும் குளிக்கிறோம்,
ஒவ்வொரு நாளும் நாம் பல் துலக்குகிறோம், ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்தம் பண்ணுகிறோம். எனவே நாம் நம்முடைய குணங்கள்ல ஒவ்வொரு நாளும் என்ன வேணும்? மாற்ற வேண்டும். நான் இருக்கிறது வண்ணமாகவே கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொன்னா இந்த பூமியில வாழ்ந்து அதனால பிரயோஜனம் இல்லை. எனவே எத்தனை பேர் என்னுடைய குணம் இன்றைக்கு இருக்கிற மாதிரி நான் நாளைக்கு இருக்கக்கூடாது, இன்றைக்கு வாழ்கிற மாதிரி நான் நாளைக்கு வாழக்கூடாது, நேற்றைய மாதிரி நான் இன்றைக்கு இருக்கக்கூடாது, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில ஒரு குணத்துல மாற்றம் வேண்டும் அப்படின்னு அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அதற்குத்தான் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுக்கிறார். அதற்குத்தான் தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். வெறும் பரிசுத்த ஆவி மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். அப்போ மனுஷனுடைய பிழைப்பு ஆகாரத்தினால் அல்ல, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. பிரியமானவர்களே, அதனாலதான் நீங்க தேவனுடைய வார்த்தையை நேசித்து வாசிக்க வேண்டும். நேசித்து வாசிக்கும் போது அவருடைய வார்த்தைக்கு நேசித்து கீழ்ப்படிய வேண்டும். யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை நேசித்து வாசித்து அதற்கு கீழ்ப்படியவில்லையோ அவர்கள் வழி விசாலமான வழியாய் செல்கிறார்கள். அது கேட்டுக்கு செல்கிற பாதை. அவருடைய வாழ்க்கையிலே கேடு ஒன்று இருக்கும், அவருடைய வாழ்க்கையிலே கேடு ஒன்று ஒரு நாள் சந்திக்கும். எனவே நம்முடைய வாழ்க்கையில எதை சந்திக்க போகிறோம்? ஜீவனையா அல்லது கேடையா? நம்ம கையில் இருக்கு, நம்ம கரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, சங்கீத புஸ்தகத்துல 19ஆம் அதிகாரம், சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். மற்றவனை லீக் ஆக்க முடியாது, என்னை நீங்களா. தாவீதுடைய ஜெபம் இப்படித்தான் இருந்துச்சு. எப்படி? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அடுத்தவன் பிழை அல்ல, அவன் அப்படி செஞ்சான், இவன் இப்படி செஞ்சான், அவன் அப்படியா, அது கிடையவே கிடையாது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில தன் பிழைகளை உணர்கிறவன். பிழைன்னா என்ன தெரியுமா? நாம் ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போது அதுல ஏற்படுகிற காரியம் தான் பிழை. அப்போ அந்த பிழையை நாம் என்ன செய்யணும்? உணரணும். அதுக்கு காரண காரியம் சொல்லப்படாது. அதுக்கு என்ன சொல்லப்படாது? காரண காரியம் சொல்லப்படாது. தன் பிழைகளை உணரணும். இது எப்படி செஞ்சிருந்தா தவிர்த்திருக்கலாம், இது எப்படி செஞ்சிருந்தா இதை விட மேன்மையா செஞ்சிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குரிய அழகு, அதுதான் தேவனுடைய பிள்ளைக்குரிய கண்ணியம், அதுதான் தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமை. பிரியமானவர்களே, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்போ பிழை, தவறு, இது ரெண்டையும் ஒரு மனுஷன் உணர்ந்துட்டோம்னா, 13ஆம் வசனம் படிங்க. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும். அப்போ இந்த ரெண்டையும் நீ உணரல அப்படின்னா உன்னை எங்க கொண்டு நிப்பாட்டணும்னா துணிகரமான பாவத்திற்கு உன்னை நிப்பாட்டும். அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஊழியக்காரனா இருந்தாலும் இதுதான் மேட்ரு. எப்படி? ஊழியக்காரனா இருந்தாலும் இதுதான் கதை, விசுவாசியா இருந்தாலும் கதை, பிள்ளையா இருந்தாலும் கதை தான். அப்படியானால் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பிழைகளை என்ன செய்யணும்? உணர வேண்டும். குடும்பத்துல என்னுடைய பிழை என்ன, நான் என்ன தவறா செய்தேன், நான் என்ன செய்ய வேண்டியதை செய்யல, அல்லது எப்படி செய்யல, செஞ்சேன் ஆனா எப்படி செஞ்சனா, அப்படி செஞ்சனா, செய்ய வேண்டிய பிரகாரம் செய்தனா, அதையும் யோசிக்கணும். எப்படி? சோறு பொங்க சொல்றாங்க. சோறு பொங்க சொல்லும்போது எப்படி? அரை கிலோ அரிசி பொங்குறோம். அரை கிலோ அரிசி பொங்கும்போது அந்த அரிசியை, சாப்பாட்டை எப்படி வடிக்கணும்? கரெக்டாக பக்குவமாக சரியாக உப்பு போட்டு வடிக்கணும். அது எங்கே இருக்கும்? கையில் உப்பு எடுக்கணும், எவ்வளவு தேவைன்னு நிதானித்து அதை என்ன செய்யணும்? போடணும். அதை வடிக்கும்போது அந்த சாப்பாட்டை எப்படி வடிக்கணும்? சுத்தமாக வடிக்கணும். சொதுன்னு வடிச்சு வச்சா நானும் சோறு பொங்கியிருக்கேன்னு சொன்னால் அது நல்லா இருக்குமா? அப்படி அது சாப்பிட முடியுமா? அப்போ எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டிய பிரகாரம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் பிரியமானவர்களே மகிமையாக இருக்கும். சாப்பாடு செஞ்சால் கூட அப்படி செய்யணும். அப்படியானால் நாம் செய்ய வேண்டிய, பேச வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் அப்படி செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த சமாதானம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, கம்பீரம் உண்டு. பிரியமானவர்களே, 14ஆம் வசனம் சொல்லுது,
என் கன்மலையும் என் கன்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, ஆ, என் வாயின் வார்த்தைகளும் என் வாயின் வார்த்தைகளும். இன்னொருத்தருடைய வார்த்தை அல்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னொருத்தர் என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். ஏன்னா மரணமும் ஜீவனும் என் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் நான் என்ன பேசணும்னோ அதுதான் எனக்கு நடக்கும். மற்றவங்க பேசுறது என் வாழ்க்கையில் என்ன செய்யாது, நடக்கவே நடக்காது. அப்போ என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. இது பிரீதி என் காணிக்கை அல்ல, இப்படி என் காணிக்கை அல்ல, என் படைக்கிற படையல் அல்ல. எது? என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் மனுஷருக்கு பிரியமே அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நான் உட்பட செய்கிற தப்பு, இப்படி மனுஷருக்கு பிரியமாய் பேசிடுறோம். சரியா? மனுஷரை பிரியப்படுத்தும்படி அது நல்லதுதான். அதுக்காண்டி யாருக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? அப்போ எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேச வேண்டும். ஞானமுள்ள வார்த்தை, கண்ணியமான வார்த்தை, கவனமான வார்த்தையை நாம் பேசும்போது பிரியமானவர்களே, அதன் மூலமா தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இல்லாட்டா ஆண்டோடைய நாமம் என்ன செய்யும்? தூசிக்கப்படும். ஆண்டோடைய நாமம் தூசிக்கப்பட்டு இந்த பூமியில வாழ்வதை விட தேவனுடைய நாமம் தூசிக்கப்படாமல் மகிமைப்படும்படியான வாழ்க்கை தான் மிக உன்னதமான வாழ்க்கை பிரியமானவர்களே. எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்கிறோம், எப்படி செய்கிறோம் என்பது முக்கியம். நாம் தியானித்தது போல மற்றவர்கள் நமக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ இதை நாம் என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு செய்யணும். மற்றவங்க எப்படி நமக்கு செய்யணும்னு நினைக்குமோ அப்படியே நாம் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யணுமோ அதை செய்யணும், எப்படி செய்யணுமோ அப்படி செய்ய வேண்டும். இந்த 2 பாயிண்ட் முக்கியம். யோசித்து பாருங்க பார்ப்போம். நம்ம செஞ்ச காரியங்கள் எல்லாம் அப்படி செஞ்சிருக்கோமா? அப்படி செஞ்சிருக்கோமா? கடந்த நாட்களில் கிருபையை நம்ம நல்லா பேசியிருக்கோம், விசுவாசத்தை நல்லா பேசியிருக்கோம். எப்படி நல்லா பேசியிருக்கோம்? கிருபையை நல்லா பேசியிருக்கோம், விசுவாசத்தை நல்லா பேசியிருக்கோம். ஆண்டவர் தான் இதை பேசியிருக்காரு, இதே வேதத்தில் தான் இருக்கு. எனவே தேவனுடைய முழு ஆலோசனையும் தேவனுடைய முழு ஆலோசனையும் பவுல் பேசினார். சபையில, ஜீவனுள்ள தேவனுடைய சபையில கிருபையை மட்டுமல்ல, சத்தியத்தையும் பேச வேண்டும், விசுவாசத்தையும் பேச வேண்டும். ஒரு மனுஷனுக்கு 5 உள்ளுறுப்புகள் ரொம்ப முக்கியமானது. சரியா? ஒரு மனுஷனுக்கு 5 புலன்கள் எப்படி போல ஒரு மனுஷனுடைய சரீரத்துக்குள்ள உள்ளுறுப்பு 5. அதே மாதிரி சபையில 5 வகையான ஊழியம்: மெய்ப்பன், போதகர், சுவிசேஷகர், அப்போஸ்தலர், அடுத்து தீர்க்கதரிசி. அப்போ இப்படிப்பட்ட ஊழியம் தான் தேவனுடைய சபையில் இருக்கும். தேவனுடைய சபையில் இந்த 5 விதமான ஊழியங்கள் உண்டே தவிர ஏதோ விசுவாசத்தை மட்டும் பேசுகிறதல்ல, அல்லது கிருபையை மட்டும் பேசுகிறதல்ல. தேவனுடைய சபையில முழு ஆலோசனையும் பேசப்படுகிறதா இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய காரியத்தை இயேசு நமக்கு மிக அருமையாய் கற்றுத் தந்திருக்கிறார். இதை விட யாரும் கற்றுத்தர முடியாது. அவர் வாழ்ந்து போதித்தார். எனவே அந்த வாழ்க்கையை நான் பின்பற்றி, நீங்களும் பின்பற்றி அவருடைய மகிமையை தேடுவோம். இதை தேடுவோம், நம்முடைய மகிமை அல்ல. இயேசு எப்போதுமே பிதாவின் மகிமையை தேடினார். யாருடைய மகிமையை தேடினாரு? பிதாவினுடைய மகிமையை தேடினார். இன்றைக்கு நாம் இயேசுனுடைய மகிமையை தேடுவோம். அப்படி இயேசுனுடைய மகிமையை தேடுவோமானால் அவர் நம்மை மகிமைப்படுத்துவார், உன்னதமான இடத்துல வைத்திருப்பார். நாம் ஒருவரும் எட்டக்கூடாத இடத்துல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறதை பார்க்க முடியும் பிரியமானவர்களே. எனவே நாம் இந்த நாளில் ஆண்டவர் தந்த அந்த வார்த்தையின்படி, இயேசு கிறிஸ்து பேசின அந்த வார்த்தையின்படி பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? சீரமைத்துக் கொள்ளணும். இங்கே முடி வெட்டுறோம்ல, இப்படி முடி வெட்டுறோம், பல் விளக்குறோம், குளிக்கிறோம், எப்படி நம்மை சுத்தப்படுத்துகிறோம், நம்ம துணியை துவைக்கிறோம். இதற்கொப்பாய் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும்? சீரமைக்க வேண்டும். நான் வெளிப்படமெல்லாம் செஞ்சுட்டு நாம் உள்புறம் செய்யலைன்னு சொன்னால் வேஸ்ட். ஆண்டவர் எங்கே தான் வாசம் பண்ணுறாரு? உள்புறம் தான். உள்புறத்தில் தான் அவர் ரொம்ப அக்கறையாக இருக்கிறார், உள்புறத்தில் தான் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். அதான் பாத்திரத்தில் உட்புறத்தை சுத்தமாக்குங்க, பாத்திரத்தின் வெளிப்புறம் என்ன செஞ்சிடும்? சுத்தமாயிரும்னு சொன்னார். இதற்குத்தான் இது நீ செய்ய வேண்டாம், இதை நானே செய்வேன் அப்படின்னு சொல்றார். இதுக்கு மிக முக்கியமான காரியம் என்னன்னா, உனக்கு ரொம்ப சிம்பிளா அவர் கொடுக்கிறாரு. ரோமர் 5:5
ரோமர்கள் நிறுவம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். என்ன அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது? தேவ அன்பு. பார்த்திருக்கீங்களா? உங்க இருதயத்துல தேவ அன்பை நீங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறதை பார்க்கணும்னா அது எப்போதான் தெரியும்னா நீங்க ஜெபிக்கும் போது மட்டும்தான் அதை பார்க்க முடியும். நீங்க கர்த்தரை துதிக்கும் போது மட்டும்தான் அதை பார்க்க முடியும். இங்க தேவ அன்பை பார்க்கணும்னா ஜெபிக்கணும். அடுத்து என்ன செய்யணும் சொல்லுங்க? துதிக்கணும். உங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய தேவ அன்பை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். நீங்க தேவனை ஜெபிக்காமலும் துதிக்காமலும் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிற தேவ அன்பை நீங்கள் பார்க்கவே முடியாது, மற்றவர்களும் பார்க்க முடியாது. இருக்கு இப்படியே பேங்க்ல பணம் இருக்கு, பாஸ்புக் என்ட்ரி பண்ணணும், லெட்டர் எஸ்எம்எஸ் பார்க்கணும். நான் எஸ்எம்எஸையும் பார்க்க மாட்டேன், பாஸ்புக்கையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னா பணம் இருக்குது உனக்கு எப்படி தெரியும்? தெரியாதுல்ல? அதே மாதிரி தான் வாழ்க்கையில் தேவ அன்பை ஊற்றி இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஜெபிக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? துதிக்கணும். இந்த ரெண்டும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. பணம் இருக்கலாம், இப்படி கார் இருக்கலாம், வசதி இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், பேங்கில் பணம் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் தேவ அன்பை பார்க்காமல் இந்த உலகத்தில் வாழ்ந்துவோமானால் பிரியமானவர்களே நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். நாம் யாரு? பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். எனவே நாம் தெளிவாய் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யுங்க. அடுத்து அவங்க எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி நீங்க செய்யுங்க. இதற்கு அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். மாத்திரம் இல்ல, தீத்து 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தமது கிருபையினாலே அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி. என்ன ஜீவன்? என்ன ஜீவன்? சத்தமா சொல்லுங்க. நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். சும்மா வாயை பொத்திக்கிட்டு கூடாது. நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய். சுதந்திரராகத்தக்கதாக. யாரு? அடிமை அல்ல, சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். எப்படி பொழிந்தருளிருக்கிறாரு? சம்பூரணமாய். எப்படி பொழிந்தருளிருக்கிறாரு? சம்பூரணமாய். இதை பார்க்க உனக்கு கண் இல்லைன்னா, இதை பார்க்கும்படி நம்முடைய கண்கள் மனக்கண்கள் திறக்கப்படவில்லையானால் நம்முடைய வாழ்க்கையில் வறுமை, தரித்திரம், ஆவிக்குரிய தரித்திரம், பிரச்சனை, போராட்டம், பயம், கவலை இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஜெயித்து வாழணுமா பிரியமானவர்களே? வாழ்க்கையில் இயேசு சொன்ன வார்த்தையை விசுவாசித்து, இதைத்தான் அப்போஸ்தலர் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? யோவான் சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், யோவான் 2:22 படிங்க. அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் ரெண்டு காரியம், வேத வாக்கியம், இயேசு சொன்ன வசனம், இது ரெண்டே நீ விசுவாசித்தேன்னா, விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி, விசுவாசித்தவனே நீ பாக்கியவதி. இந்த ரெண்டையும் விசுவாசிக்கணும். எதை? வேத வாக்கியத்தையும் விசுவாசிக்கணும், இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசிக்கணும். தோசையை திருப்பி போடாமல் சாப்பிட முடியுமா? தோசையை திருப்பி போடாமல் சாப்பிட முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். எனவே என்ன செய்யணும்? இன்று முதல் என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்பா.
வேத வாக்கியத்தையும் ஆ, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையும் வேத வாக்கியத்தையும் இயேசுவின் வசனத்தையும் விசுவாசி. விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும் போது மற்றவர்கள் நமக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை மற்றவர்களுக்கு செய்வோம். இது தேவனுடைய பிள்ளைக்குரிய குணம், பிசாசனுடைய பிள்ளைகளுக்குரிய குணம் இல்ல. இது தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய குணம். பிசாசு என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் என்னை பணிந்து கொண்டால் இவைகளை தருவோம். அது பிசாசுக்குரிய குணம். என்னை பணிஞ்சுக்கிட்டா இதெல்லாம் தருவேன். ஆண்டவர் சொன்னார், அப்பாலே சாத்தானே அப்படின்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? நீ கொண்டு ஒண்ணுமே எனக்கு வேண்டாம். ஆனால் நான் என்ன செய்வேன்? சீசருடைய கால்களை கழுவுவேன், துடைப்பேன். நான் ஒரு அடிமையை போல ஒப்பு கொடுப்பேன் தவிர இதெல்லாம் வேண்டாம். அப்போ நாம் என்ன தீர்மானம் எடுக்கிறோம் என்பதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. பிசாசு கொண்டு வருகிறதை அல்ல, தேவன் நமக்கு தந்திருக்கிறதை பயன்படுத்துவோம். அவன் உலகத்தில் உள்ள காரியங்களை காண்பிப்பான். ஆனால் நாம் எதை காண்பிக்கணும்? கர்த்தர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை காண்பிக்க வேண்டும். சரியா? இயேசு உங்க கால்களை கழுவுனா நீங்க என்ன செய்வீங்க? மற்றவங்களுடைய கால்களை கழுவுங்க. இயேசு உங்க காலை கழுவலைன்னா நீங்க மற்றவங்களுடைய கால்களை என்ன செய்ய முடியாது? கழுவ முடியாது. எது எப்படி கழுவ முடியும்? அப்போ இயேசு என்னுடைய கால்களை கழுவினார் என்பதை அறிந்தால் நாம் பிறருடைய கால்களை என்ன செய்யலாம்? கழுவலாம். அதனால தான் நீங்கள் மன்னிக்கப்பட்டது போல மற்றவர்களை மன்னியுங்கள். நீங்கள் எப்படி மன்னிக்கப்பட்டீர்களோ நீங்களே மன்னிப்பே அனுபவிக்கலன்னா நீங்க மற்றவங்களை என்ன செய்ய முடியாது? மன்னிக்க முடியாது. நீங்க கர்த்தர் உங்களுக்காய் பிதாவினிடத்துல மன்னிப்பு கேட்டதை நீங்க அறியல அப்படின்னா நீங்களும் மற்றவங்களுக்காக ஜெபிக்க முடியாது. எனவே நாம் கர்த்தர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை அறிந்து நாம் மற்றவர்களுக்கு செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்துவோம். கர்த்தர் நம்மை இந்த உலகத்துல எல்லா விதத்திலும் சகல அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்து நம்மை மகிமையாய் நடத்துவார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய பிதாவாய் இருக்கிறார். அவருக்கு நம்முடைய முழு இருதயத்தையும் முழு ஆத்மாவையும் முழு பலத்தையும் ஒப்பு கொடுத்து அவர் நம்மை நேசித்து இருக்கிறதை அறிந்து அவரை நேசிப்போம். நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் தாமே இப்படியாய் நம்மை நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.